ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மம்மா சமையலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய கிச்சன் டிப்ஸோட வீட்டிலையே கம கமன்னு கரம் மசாலா தூள் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி வேக வைக்கும்போது ப்ரெஷர் குக்கரில் வேக வைப்போம். அந்த மாதிரி வேக வைக்கும்போது சக்கரவள்ளி கிழங்கோட இனிப்புத்தன்மை அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வேக வைக்கும்போது சக்கரவள்ளி கிழங்கோட டேஸ்ட் ஸ்வீட் மாறாமல் அப்படியே நல்லாயிருக்கும். அதுக்கு கிழங்க நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை கிண்ணத்தில் அதை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த கிழங்க வச்சு மூடி வச்சு 20 நிமிஷம் நீங்கள் ஸ்டீம் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட வேக வைக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கும்போது கிழங்கோட டேஸ்ட் மாறாமல் நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும். பாருங்கள், கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ கிழங்க வெளியில் எடுத்துகிட்டு தோலை ரிமூவ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பர்னர் இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டு எரியாமல் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்காயில் இருந்து ஒரே ஒரு இந்த நார் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய கேஸ் ஸ்டவ்வை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஸோ கேஸ் வர்ற இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த நார் வச்சு லைட்டாக குத்தி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குத்தி விட்டிங்கன்னா ஏதாச்சும் அடைப்பு இருந்தாலும் அது போயிடும். இப்போ பாருங்கள், பர்னர் நல்லா கிளியராக எரியுது. உங்கள் கேஸ் ஸ்டவ்வும் சரியாக எரியாமல் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சாம்பாருக்கு அல்லது பருப்பு வேக வைக்கும்போது இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து வேக வைங்க. இந்த மாதிரி வேக வைக்கும்போது பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். அதே சமயத்தில் மூடி வழியாக வெளியேயும் லீக் ஆகாது. பாருங்கள், மூடியில் கொஞ்சம் கூட பருப்பு ஒட்டவே இல்லை. ஸோ பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக பச்சை மிளகா நிறையா வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு வாரத்திலேயே பழுத்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ரொம்ப நாளைக்கு பச்சை மிளகாயை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பச்சை மிளகாயோடைய காம்புகள் எல்லாத்தையுமே பிச்சிருங்க. இந்த மாதிரி எல்லா காம்பையும் பிச்சு போட்டுட்டு இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பச்சை மிளகா பழுக்காமலே இருக்கும். அடுத்ததாக கரம் மசாலா தூள் கடையில் வாங்காமல் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கமகமன் வாசத்தோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கரம் மசாலா தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக கடாயில் 1 கப் அளவுக்கு மல்லி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. 1/2 கப் சோம்பு, கூடவே 1/4 கப் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். அண்ட் 15 ஏலக்காய், 15லேருந்து 20 கிராம்பு, ஒரு 3 பட்டை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 ஜாதி பத்திரி, 5 அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க. இது கூட 4-5 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பாதி அளவுக்கு ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு மஞ்சள். இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ஸோ மசாலா கொஞ்சம் கூட கருத்துறக்கூடாது. ஸோ இதோட கலர் கொஞ்சமும் மாறாத அளவுக்கு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கலர் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக கமகமன்னு கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, பன்னீர் கிரேவி, காளான் கிரேவின்னு எல்லா கிரேவிக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எல்லா ஃப்ரைக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பட்டர் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது மெல்ட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதோட போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கன் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதோட வேண்டிய அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். சிக்கன் இந்த மாதிரி முழுசாக வெள்ளையாக மாறினதும் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்போவுமே ஒரே மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் குக் ஆகிறதுக்கு இதோட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மசாலாலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. கடைசியாக இதோட ஒரு பட்டர் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.